சார், இப்போ பரந்தூர் விமான நிலையம் அதனுடைய செயல்பாடை தடுத்து நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது சரி, இந்த முடிவு சரிதானா? பரந்தூர் விமான நிலையம் அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. தவேகா தலைவர் விஜய் முதல் மக்கள் போராட்ட விஷயமாக கையில் எடுத்தது பரந்தூர். நேரடியாக களத்துக்கு போய் உங்கள் கூட நான் இருக்கிறேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ பரந்தூர் விவகாரத்தில் சீமான் முதற்கொண்டு அந்த மக்களுடைய நலன்களை விரும்பும் அனைவருமே அதற்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் ஏன் அங்கே வரணும் அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ ரியல் எஸ்டேட் சமாச்சாரங்கள் பல விஷயங்கள் அதை ஒட்டி இருக்குது. அப்போ இந்த விவகாரம் எல்லாருக்குமே தெரியும். வெட்டர்மார்க்ஸ் லைட்டே வேணுமான்னு கேட்பாப்புல, அந்த மாதிரி பரந்தூரே வேணுமான்ற மாதிரி தான். மத்திய அரசு ஒன்றும் எனக்கு இங்கே வேணும் அங்கே வேணும்லாம் கேட்கல. ஆனால் இவர்கள் வலிந்து பரந்தூரை திணித்தார்கள். பரந்தூரில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அது ஒரு தனியான இடம். ஏரி பாசனம், 2000 ஏக்கருக்கு மேலே நிலங்கள் நினைக்கிறேன், வயல்கள். அங்கே இருக்கிற மக்கள் அங்கேயே வயலில் அவர்களே உழுது அவர்களே இது பண்ணி, அது ஒரு பெரிய ஒரு இதாக சைக்கிள் ரீசைக்கிள் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அதில் கொண்டு குண்டு போடுற மாதிரி பரந்தூரில் தான் விமான நிலையம் நிலத்தை கையகப்படுத்தணும்னா அந்த மக்கள் கிட்டத்தட்ட 1000, 1500, 2000 நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதற்கு ஆதரவாக சீமான், இவர் விஜய் போனார், சீமான் போனார், இன்னும் சில அரசியல் தலைவர்கள் போனாங்க. சில பேர் போகவே இல்லை அந்த பக்கம். இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இவங்களாம் யாருமே எட்டி பார்க்கல. அப்போ விஜய்க்கே அதில் ஒரு பங்கு இருக்குது, நான் அவங்களோட இருக்கேன்னு சொன்னது. அப்போ பரந்தூர் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, பெரிய இது இருக்குது. அங்கே விமான நிலையம் வச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ஏரி அழிக்கணும், இன்னும் பல பிரச்சனை இருக்குது. எல்லாம் சொல்லியும் இவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். இப்பொழுது புதிய முதல்வர் இதில் அப்படியே இருக்கணும், நம்ம அப்புறம் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம்னு எடுக்கிறது நல்ல முடிவு. அந்த மக்கள் வயிற்றில் பால் வார்க்கிற மாதிரி சொன்னதை செய்கிறார் அப்படின்னு வரவேற்கலாம். அப்போ இந்த விவகாரத்தை இது இல்லாமல் வேறொரு இடத்த நாங்கள் தர்றோம், அங்கே நீங்கள் விமான நிலையம் கட்டுங்கன்னா அது ஒரு சிறப்பான இது. அப்போ பரந்தூரை நம்பி இடம் வாங்கி போட்டவங்க என்ன கதினா அது நமக்கு தெரியாது.